ஒரு நாளைக்கு வெறும் 300 ரூபாய் தான் சம்பாத்தியம். இந்த 300 ரூபாய வச்சுக்கிட்டு இன்னைக்கு நைட்டு சமையலுக்கு அரிசி வாங்கணுமா? இல்ல மாச கடைசியில வந்து நிக்கிற வீட்டு ஓனருக்கு வாடகை கொடுக்கணுமா? பெத்த புள்ளைங்க ஆசையா கேக்குற பால் பாக்கெட்டையும் பிஸ்கிட்டையும் வாங்கணுமா? இல்ல இதையெல்லாம் தாண்டி நாளைக்கு நம்ம புள்ளைங்களோட எதிர்காலத்துக்குன்னு ஒரு ரூபாயாவது சேமிக்க முடியுமா? இத இப்ப கேக்குறப்போ உங்கள பல பேருக்கு உங்க சொந்த வாழ்க்கை ஞாபகம் வரலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ குடும்பங்கள் இந்த 300 ரூபாய் 400 ரூபாய் தினக்கூலிய வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையோட தினசரி போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க மனசார யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில, பெட்ரோல் விலையில, கேஸ் சிலிண்டர் விலையில ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானத்தை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை நடத்தவே முடியுமா? அப்படியே நடத்தினாலும் அதுல ஒரு பைசாவாவது மிச்சம் பிடிச்சு சேமிக்கத்தான் முடியுமா? அதெல்லாம் காலத்துக்கும் சாத்தியமே இல்லைங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க பதில் என்னங்கறத இப்பவே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா போன வாரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸ்ல ரொம்ப ரொம்ப உருக்கமா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், என் கணவரோட தினசரி வருமானம் 300 ரூபாய் தான். 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு குடும்பத்தையும் நடத்தணும். யார்கிட்டயும் கை நீட்டி கடன் வாங்காம கௌரவமாவும் வாழணும். அதே சமயம் எதிர்காலத்துக்குன்னு கொஞ்சம் சேமிக்கவும் செய்யணும். இது நிஜமானே சாத்தியமா சிஸ்டர்? எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கும் அவங்கள மாதிரி இன்னைக்கு கவலையோட இருக்கிற எத்தனையோ குடும்பங்களுக்கும் நான் சொல்ற பதில் ஒன்னே ஒண்ணுதான். தம்பி, தங்கச்சி, இது சாத்தியம் மட்டுமில்ல, உங்களால நிச்சயம் முடியும். அதை எப்படி சாத்தியமாக்குறதுன்னு நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ற ஒரு எளிய நடுத்தர குடும்பத்தோட யதார்த்தமான கதையோட இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கையே மாறலாம். வருமானம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பது முக்கியமல்ல. இருக்கிற குறைந்த வருமானத்தை நாம் எவ்வளவு புத்திசாலித்தனமாக நிர்வாகம் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். பெரிய தொகையை சேமிப்பது சாத்தியமில்லாத போது மிகச் சிறிய தொகையை ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ச்சியாக சேமிப்பதே வறுமையையும் கடனையும் வெல்லும் முதல் படி. அவர்தான் ராமன். ஒரு சின்ன தையல் கடையில தினக்கூலி வேலை செய்றாரு. விடிய விடிய உழைச்சாலும் ஒரு நாளைக்கு கூலி சரியா 300 ரூபாய் தான். இன்னைக்கு காலையில மெஷின் மிதிக்கும் போதே ராமன் மனசுக்குள்ள ஒரே ஓட்டம். நேத்து வீட்டு ஓனர் வந்து வாடகை கேட்டுட்டு போறாரு. இன்னொரு பக்கம் பையனோட ஸ்கூல் டைரியில ஃபீஸ் கட்ட சொல்லி எழுதியிருக்காங்க. இன்னைக்கு கிடைக்கப் போற இந்த 300 ரூபாய வச்சு நான் வாடகை கொடுப்பேனா இல்ல புள்ளையோட படிப்ப பாப்பேனா? இன்னைக்கு நாளை எப்படி ஓட்ட போறேன்? இந்த நெனப்பு தான் அவர் மனசு முழுக்க. அப்ப பார்த்து சுமதி மெதுவா வர்றா. ஏங்க, தம்பிக்கு உடம்பு நல்லா சுடுது, லேசா காய்ச்சல்னு நினைக்கிறேன். நீங்க சாயந்திரம் கூலி வாங்கிட்டு வரும்போது உங்க கையில ஒரு 10 ரூபா காசு இருந்தா கொடுங்க, மெடிக்கல் ஷாப்ல ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கேக்குறா. அவ கேக்குறது வெறும் 10 ரூபாய் தான். ஆனா அந்த 10 ரூபாய்ங்கிற வார்த்தை அந்த நேரத்துல ராமன் நெஞ்சுல ஒரு பெரிய பாறாங்கல்லாம் வந்து விழுது. ஏன்னா அவன்கிட்ட இப்போதைக்கு அந்த 10 ரூபா கூட எடுத்து தர கையில இல்ல. தான் புள்ளைக்கு ஒரு 10 ரூபா மாத்திரை கூட வாங்கித் தர முடியாம நிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு தகப்பனோட வலி இருக்கே, அத வார்த்தையால விவரிக்க முடியாது நண்பர்களே. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த 10 ரூபாய் 50 ரூபாய் செலவெல்லாம் ஒரு செலவாவே தெரியாது. தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நாளைக்கு மொத்த வருமானமே 300 ரூபாய்னு வச்சு வாழற ஒரு எளிய குடும்பத்துக்கு திடீர்னு வர்ற இந்த 10 ரூபாய் மருத்துவ செலவு கூட அவங்க மொத்த மாச பட்ஜெட்டையே உலுக்கி போட்டுடும். அவங்க நிம்மதிய கெடுத்துடும், இல்லையா? உங்களில் எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய கடந்து வந்திருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. இங்கதான் நண்பர்களே, ராமன் தன் வாழ்க்கையையே மாற்றப் போற அந்த ரகசிய வித்தையே கையாளுறான். உலகத்துல இருக்கிற 90% நடுத்தர மக்கள் ஏன் மாச கடைசியில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க? மீதி இருக்கிற 10% மக்கள் எப்படி கடனே இல்லாம நிம்மதியா வாழ்றாங்க? இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய நிதி ரகசியம், ஃபினான்சியல் சீக்ரெட், ராமன் செய்ற இந்த ஒரு சின்ன விஷயத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்? முதல்ல சம்பளம் வரட்டும், வந்த உடனே வீட்டு வாடகை கட்டணும், மளிகை ஜாமான் வாங்கணும், பால் காசு கொடுக்கணும், இப்படி எல்லா செலவும் போக மாச கடைசியில மீதி ஏதாவது காசு இருந்தா அதை எடுத்து சேமிப்போம் அப்படின்னு தானே நினைப்போம். உங்ககிட்ட தான் கேக்குறேன்,
நீங்களும் உங்க வாழ்க்கையில இப்படிதான் பண்றீங்களா? செலவெல்லாம் செஞ்சுட்டு மீதி காசை சேமிக்கலான்னு பிளான் பண்ணி கடைசியில மாச கடைசியில ரூபா கூட மிச்சமில்லாம கவலையோட நிக்கிறீங்களா? உங்களுடைய தற்போதைய சேமிப்பு முறை என்னங்கறத மறக்காம இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா நம்ம ராமன் இங்க ஒரு சூப்பர் ஃபார்முலாவை தலைகீழா மாத்துறான். பொதுவாக எல்லாரும் பயன்படுத்துற ஃபார்முலா வருமானம் மைனஸ் செலவு ஈக்குவல் டு சேமிப்பு. ஆனா ராமன் பயன்படுத்துற ஃபார்முலா என்ன தெரியுமா? வருமானம் மைனஸ் சேமிப்பு ஈக்குவல் டு செலவு. ஆமாங்க, 300 ரூபா கூலி கையில வந்தவுடனே அவ முதல்ல போய் எதற்கும் செலவு செய்யல. இந்த 50 ரூபாய் இன்னைக்கு எனக்கு கிடைக்கலே இல்ல அப்படின்னு மனச தேத்திக்கிட்டு அத தன் கண்ணட படாத மாதிரி தனியா எடுத்து வச்சிடுறான். மீதி இருக்கிற அந்த 250 ரூபாய் தான் இன்னைக்கு அவனோட உலகமே அப்படின்னு மனச பழக்கப்படுத்திக்கிறான். என்னங்க ஆச்சரியமா இருக்கா? இந்த 250 ரூபாய வச்சு அவன் எப்படி குடும்பம் நடத்த போறான்னு அடுத்த காட்சியில் கணக்கோட பார்ப்போம். ஒரு நாளைக்கு வெறும் 250 ரூபாய். இத வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற விலைவாசில ஒரு குடும்பத்தை ஒரு நாள் முழுக்க பட்டினி இல்லாம கடனும் வாங்காம ஓட்ட முடியுமா? நிச்சயம் முடியும் நண்பர்களே. ஏன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கு எவ்வளவு பெரிய திறமை வேணுமோ அதே திறமை இந்த 250 ரூபாய்க்குள்ள ஒரு குடும்பத்தோட சாம்ராஜ்யத்தை நடத்துறதுக்கும் வேணும். அத ராமனும் சுமதியும் எப்படி சாத்தியமாக்குனாங்க தெரியுமா? சரி, இந்த 250 ரூபாய வச்சு அவங்க எப்படி குடும்பம் நடத்துறாங்க? இதோ அவங்களோட தினசரி பட்ஜெட் கணக்கு. நல்லா கவனிங்க. வீட்டு வாடகைக்காக ஒரு நாளைக்கு 70 ரூபாய். மாதம் 2100 ரூபாய் தனியா சேர்ந்துடும். வாடகை தேதி வர்றப்போ இவங்க பதற்றப்பட மாட்டாங்க. மளிகை மற்றும் அரிசி செலவிட்டு ஒரு நாளைக்கு 80 ரூபாய். மாதம் 2400 ரூபாய். இத வச்சு மாச கடைசியில மொத்தமா மளிகை ஜாமான் வாங்கிடுவாங்க. காய்கறி மற்றும் பாலுக்காக ஒரு நாளைக்கு 70 ரூபாய். தினமும் தேவையில்லாம செலவு செய்யாம வார சந்தையில மொத்தமா வாங்குற கணக்கு. திடீர் அவசர மருத்துவ செலவுக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாய். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போனா யார்கிட்டயும் கை நீட்டக்கூடாதுன்னு சேர்க்கிற காசு. என்ன நண்பர்களே, கணக்கு சரியா வருதா? 70 ரூபாய் பிளஸ் 80 ரூபாய் பிளஸ் 70 ரூபாய் பிளஸ் 30 ரூபாய், மொத்தம் 250 ரூபாய். ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை அத்தியாவசிய செலவுகளும் இந்த 250 ரூபாய்க்குள்ள அடங்கிடுச்சு. இத பாக்குறப்போ உங்கள பல பேருக்கு தோணலாம், என்னங்க நீங்க வெறும் 2100 ரூபாயில வாடகை வீடெல்லாம் கிடைக்குமா? 80 ரூபாயில ஒரு நாள் மளிகை முடியுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். உங்ககிட்ட தான் கேக்குறேன். நீங்க உங்க வீட்டு பட்ஜெட்டை இந்த மாதிரி என்னைக்காவது 1 ரூபாய்க்கு கூட கணக்கு வச்சு எழுதி பார்த்திருக்கீங்களா? இல்ல வர்றது வரட்டும் போறது போகட்டும்னு தோராயமா செலவு செய்றீங்களா? நீங்க மாசம் மளிகைக்கும் வாடகைக்கும் எவ்வளவு செலவு செய்றீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போதான் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு அது ஒரு ஐடியாவா இருக்கும். இங்கதான் ராமனுக்கு பெரிய பக்கபலமா அவரோட மனைவி சுமதி நிக்கிறாங்க. ஒரு ஆண் சம்பாதிச்சா மட்டும் போதாதுங்க, அந்த பணத்தை ஒரு பெண் எப்படி நிர்வாகம் செய்றாங்கங்கறதுல தான் குடும்பத்தோட வெற்றியே இருக்கு. சுமதி என்ன பண்றாங்க தெரியுமா? தினமும் கடைக்கு ஓடாம வாராவாரம் சனிக்கிழமை சாயந்திரம் காய்கறி சந்தைக்கு போவாங்க. அங்க விலை கம்மியா அதே சமயம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற கீரை காய்கறிகளா பார்த்து பேசி வாங்குவாங்க. குழந்தைகளுக்கு வெளியில விக்கிற தேவையில்லாத நொறுக்கு தீனிகளையோ பாக்கெட் சிப்ஸையோ வாங்கித் தந்து பணத்தையும் கெடுத்து ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறதே இல்ல. வீட்லயே ஹெல்த்தியா கோதுமை மாவுல தோசையோ ராகி கூழோ செஞ்சு கொடுப்பாங்க. ஆடம்பரம் இல்லாத ஆனா மனசுல நிம்மதி இருக்கிற ஒரு அழகான திருப்தியான வாழ்க்கை அவங்களுடையது. நாட்கள் ஓடுது, மாதங்கள் நகருது. சரியா 1 வருஷம் முடியுது நண்பர்களே. ஒரு நாளைக்கு 300 ரூபா வாங்குற நமக்கு என்னடா மிஞ்சப் போகுது அப்படின்னு ராமன் அன்னைக்கு மட்டும் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தா இன்னைக்கு இந்த அற்புதம் நடந்திருக்காது. விடாமுயற்சியும் தியாகமும் சேர்ந்தா 1 வருஷத்துல என்ன நடக்கும் தெரியுமா? இதோ நீங்களே பாருங்க. அன்னைக்கு காலையில ராமனும் சுமதியும் சேர்ந்து அந்த உண்டியல உடைக்கிறாங்க. நண்பர்களே, ஒரு நாளைக்கு வெறும் 50 ரூபாய், மாசத்துக்கு 1500 ரூபாய். அப்படியென்றால் 365 நாட்களுக்கு எவ்வளவு தெரியுமா? சரியா 18,250 ரூபாய். ஆமாங்க,
வெறும் சில்லறையா நினைச்ச காசு இன்னைக்கு ஒரு நடுத்தர குடும்பத்தோட கையில 18,000 ரூபாய்க்கும் மேல ஒரு பெரிய தொகையா வந்து நிக்குது. இத பார்க்கிற உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வி கேக்குறேன். நம்மள பல பேர் ஒரு நாளைக்கு 50 ரூபாய எவ்வளவு அசால்ட்டா செலவு செய்றோம். ஒரு டீ வடை சாப்பிட்டாலோ அல்லது ஒரு தேவையில்லாத நொறுக்கு தீனி வாங்கினாலோ 50 ரூபாய் காத்துல பறந்துடுது இல்லையா? ஆனா அதே 50 ரூபாய ஒரு நாள் கூட விடாம தொடர்ச்சியா ஒரு வருஷம் சேமிச்சா அது 18,000 ரூபாயா மாறும்னு நம்மள எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம்? நீங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில உண்டியல்லையோ அல்லது பேங்க்லயோ சேர்த்த அதிகப்படியான சேமிப்புத் தொகை எவ்வளவு? அத வச்சு நீங்க என்ன பண்ணுனீங்கங்கறத மறக்காம கமெண்ட்ல பகிர்ந்துக்குங்க. மத்தவங்களுக்கும் அது ஒரு உத்வேகமா இருக்கும். ஒரு நாளைக்கு வெறும் 300 ரூபாய் மட்டுமே சம்பாதிக்கிற ஒரு எளிய தையல் தொழிலாளியால ஒரு வருஷத்துல 18,000 ரூபாய்க்கும் மேல நிஜமா சேமிக்க முடியும்னு ராமன் இன்னைக்கு உலகத்துக்கே நிரூபிச்சு காட்டிட்டான். இந்த தொகையா அவன் கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல பாதுகாப்பா போடுறான். இன்னைக்கு ராமன் முகத்துல இருக்கிற அந்த நிம்மதியான புன்னகைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. இப்போ அவனுக்கு பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமேன்ற பயம் இல்ல. மாச கடைசியில வீட்டு ஓனரை பார்த்தா நெஞ்சு நடுக்கமில்ல. ஏன்னா அவன்கிட்ட இப்போ யார்கிட்டயும் கடன் வாங்க தேவையில்லாத அளவுக்கு ஒரு அவசரகால சேமிப்பு, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் கையில இருக்கு. ராமன் இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிறான். கேள்வி கேட்ட என் அன்பு சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கும், இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற என் குடும்பமாய் மாறிய நேயர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒன்னுதான். ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில குடும்பம் நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டம்தான். அத நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அது முற்றிலும் முடியாத விஷயம் இல்லைங்கிறதத்தான் ராமனோட கதை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. உங்க வருமானம் 300 ரூபாயோ 500 ரூபாயோ அது முக்கியம் இல்ல. உங்க வாழ்க்கையில நீங்க கடனே இல்லாம நிம்மதியா வாழணும்னா இன்னிக்கே இந்த 3 விஷயங்கள உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிங்க. முதல் விதி: கண்ணில் படாத சேமிப்பு. காசு கையில வந்த உடனே முதல்ல செலவு செய்யாதீங்க. ஒரு சின்ன தொகைய, அது 10 ரூபாயோ 20 ரூபாயோ அல்லது 50 ரூபாயோ உங்க கண்ணுல பார்க்காதபடி ஒரு உண்டியல்லையோ அல்லது தனி பையிலையோ எடுத்து வச்சிடுங்க. அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னு மனச பக்குவப்படுத்துங்க. இரண்டாம் விதி: 1 ரூபாய் பட்ஜெட். ஒரு சின்ன நோட்டு புத்தகம் வாங்குங்க. இன்னைக்கு நீங்க செலவு செய்யற 1 ரூபாயா இருந்தாலும் சரி, 50 காசா இருந்தாலும் சரி, அத தேதியோட எழுதுங்க. மாச கடைசியில எடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம நாம எங்கெல்லாம் காசை வீணடிச்சிருக்கோன்னு உங்களுக்கே புரியும். செலவுகள் தானா குறையும். மூன்றாம் விதி: அஞ்சலக சேமிப்பு. போஸ்ட் ஆபீஸ். உண்டியல்ல காசு ஓரளவு சேர்ந்த உடனே அத வீட்லயே வச்சிருக்காதீங்க. ஏன்னா வீட்ல இருந்தா ஏதாவது ஒரு செலவுக்கு நாம எடுத்துடுவோம். உடனே பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் ஒரு சேமிப்பு கணக்கோ அல்லது மாதாந்திர ஆர்டி கணக்கோ ஆரம்பிச்சு அதுல போட்டு வைங்க. உங்க பணமும் பாதுகாப்பா இருக்கும், அரசாங்க வட்டியும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, பணம் அதிகமா சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. இருக்கிற பணத்தை நாம எவ்வளவு பக்குவமாவும் புத்திசாலித்தனமாவும் நிர்வாகம் செய்றோம் அப்படிங்கறதுல தான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியே இருக்கு. ராமனை போல நீங்களும் உங்க குடும்பத்தோட சூப்பர் ஹீரோவா மாறலாம். இந்த கதை உங்க மனச தொட்டிருந்தா, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை ராமனை போல கவலையோட இருக்கிற இன்னும் பல நடுத்தர குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இதுபோல ஏதாவது கேள்விகள் இருந்தா தயங்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல அதைவிட ஒரு பயனுள்ள ரகசியத்தோட உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.